அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிரார்த்தனை தொடங்குறோம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாய் பாய்வதே உணர்த்துகிறோம். நமச்சிவாய நமச்சிவாய. சிவாய நம சிவாய நம. மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருக்கும் நமக்கு இந்த கலையானது, நாம் கற்றுக்கொண்ட இந்த கலையானது நமக்கு எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நமக்கு வழிநடத்தி செல்வதாகவும் அமைய வேண்டும். குருமார்கள் அத்தனை பேரும் நமக்கு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். குருவை வணங்கிக் கொள்ள வேண்டும். தாய் தந்தைகளை வணங்கிக் கொள்ள வேண்டும். 8 நவகிரகத்தின் ஆற்றலையும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப வந்து வணக்கம். ஜாமக்கோள் ஆர்வத்துல நிறைய விஷயங்களை படிச்சுட்டோம். இருந்தாலும் இன்னும் சிறு சிறு விஷயங்களை நாம கத்துக்கிறணும். இந்த ஜாமக்கோள் ஆர்வமானது அற்புதமானது, அளப்பரிய ஆற்றலை உள்ளடக்கியது. இது ஒரு மந்திர சக்தி வாய்ந்தது என்பதை மறுக்க இயலாது. நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை காட்டி கொடுக்கறது தான் ஜாமக்கோள். இப்ப ஜாமக்கோள் ஆர்வத்துல சில விஷயங்களை நம்ம இன்னும் பார்க்கணும். என்ன பார்க்கிறோம்னா, ஒரு பெண் பிள்ளை ருதுவான நேரத்தை இந்த பெண்ணுக்கு ருதுவு சம்பந்தமான கேள்வியை பார்க்கணும். ருது அப்படின்னா பருவமடைதல் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு காரக கிரகம் சந்திரனும் செவ்வாயும். அதாவது பாவம் வந்து 5ஆம் பாவம் தான் ருது. ஒரு பெண் ருதுவானது 5ஆம் பாவத்தை குறிக்கும். மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. வந்து ருதுவை குறிக்கக்கூடியது வந்து 5ஆம் பாவம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். என் மகள் எப்போது ருதுவாவாள் என்று கேள்வி வைப்பாங்க. அப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் இரத்த கிரகம், உதயத்தை நோக்கி செவ்வாய் ஆகிய இரத்த கிரகமும் சந்திரன் என்ற இரத்த ஓட்டமும், இந்த இரத்த ஓட்டம் இரத்த கிரகங்கள் உதயத்தை நோக்கி வருமானால் அது ருதுவாக ரெடியா இருக்குன்னு அர்த்தம். சுபகோள் உதயத்தை நோக்கி வருவதும் உதயாதிபதி வலுவாக இருப்பதும் அது ருதுவாக போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். உதயத்தை நோக்கி சனியோ அல்லது பாம்போ அல்லது ராகுவோ வருமானால் வருட கணக்கில் அது ருதுவாக காலம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம சுட்டி காட்டணும். உதயத்தில் சுக்கிரன் குரு புதன் சம்பந்தப்படும் போது சில மாதங்களிலே இது ருதுவாகும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அப்போ உதயத்தை நோக்கி ஆறுக்குடையவர் வந்தால், உதயத்தை நோக்கி ஆறுக்குடையவர் வந்து சனி சம்பந்தப்படும் போது அல்லது 12ஆம் பாவத்தின் சம்பந்தப்படும் போது அவர்களுக்கு மருத்துவ ரீதியாகத்தான் ருதுவாகும். ஏன்னா நம்ம பயிர்ல போறது இந்த இனவிருத்தி, இந்த வம்ச விருத்திக்கு மிக முக்கியமானது என்னன்னா ருது. அது பேரு ருது ஜனனம். ஒரு பெண் வந்து ருது ஜனனமான பிறகுதான் அந்த பெண் வந்து பெரிய மனுஷி ஆகிறாள். அது எப்படி அந்த காலத்தை வைத்து நாம் கணக்கிட முடியும் என்பதனை இதை நம்ம அழகா சொல்லுது. அப்ப உதாரணமா எதை எடுத்தாலும் சரி, உள்கட்டம் வெளிக்கட்டத்தை பார்த்து, உள்கட்டம் வெளிக்கட்டம் இதெல்லாம் நீங்க தூக்கி அழகா சீர்தூக்கி பார்த்து இது ருது எப்போது ஆகும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். கவிப்பு இல்லாமலும் பாம்பு இல்லாமலும் 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த ருது உடனே ஆவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிடும். அப்ப இது ஆகுமா ஆகாதுமா, நாளாகுமா அப்படிங்கிறதெல்லாம் ருதுவை பற்றி நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரி ருது சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க மறக்க கூடாது சந்திரன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய் 5ஆம் பாவம் அப்படிங்கிறத இருக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணின் மிக முக்கியமான ஒரு சடங்கே ருது சடங்கு தான் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்ப இதே மாதிரி பூகம்பம் வருமா, இயற்கை சீற்ற வருமா, அமானுஷ்ய சக்தி இருக்கா அப்படின்லாம் சில கேள்விகள் கேட்பாங்க. இப்ப உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் பூகம்பம் வரும்னு அர்த்தம், வினோதமானதுன்னு அர்த்தம், இயற்கை சீற்றங்கள் வருதுன்னு அர்த்தம். உதயத்தை நோக்கி சனி வந்தாலோ உதயத்தை நோக்கி பாம்பு வந்தாலோ மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க இங்க சொல்லணும். அதனால உதயத்தை நோக்கி யார் வர்றா அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து எனக்கு வந்து ஆவியினால தொல்லை இருக்கா அல்லது மந்திர மாந்திரியத்தினால தொல்லை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது மந்திரம் மந்திரம் மாந்திரிகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம்
பாம்பு வேலைகள் தான், ராகு கேது வேலைகள் தான் இதெல்லாம் அப்படிங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கணும். பேயின்னா பிரேதா, அது என்னது மாந்தின்னு அர்த்தம். அப்ப மாந்தி வந்துச்சுன்னா, அது மாந்தி இருந்துச்சுன்னா உள்ள உதயத்துல மாந்தி இருந்தால் அந்த இடத்துல பிரேத தோசா, ஆவி தோசா அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும். அப்ப உதயத்தை நோக்கி பாம்பு வரும்போது எனக்கு செய்வன தோசை உள்ளதா என்று கேட்பார்கள், கண்டிப்பாக கேட்டார்கள். 8ஆம் பாவமோ உதயத்தை நோக்கி பாம்பு வந்துச்சுன்னா எனக்கு யாராவது செய்வன பண்ணிட்டார்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப செய்வன செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறத அந்த உதயத்தை பார்த்து சொல்லணும். உதயாதிபதி வலுவாக இருந்தால், உதயாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் அவள் செய்வன என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. உதயாதி வீக்கா இருந்தா அவள் செய்வனை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விக்கு தகுந்தாப்புல பதில நம்ம எடுத்து நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாதான் இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் தங்க விலை உயருமா அப்படின்னு கேட்கிறாங்க. உதயத்தை நோக்கி தங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதயம் உச்சம், தங்கம் தங்கத்துக்கு காரகிறாங்க யாரு, குரு. குரு உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தங்க மதிப்பு கூட போகுதுன்னு அர்த்தம். குரு நீசமா இருந்தா தங்க மதிப்பு குறைய போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குரு என்பது மஞ்சள், மஞ்சள். இதே மாதிரி வியாபாரிகள் சம்பந்தமான விஷயங்களும் கேட்பார்கள். இப்படி சுக்கிரன், வெள்ளி, இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகங்களுடைய இதையும் கேட்பாங்க. அதே மாதிரி பங்கு சந்தைகளை பத்தி கேட்பாங்க. பங்கு சந்தை அப்படின்னு சொன்னோம்னா புதன், பங்கு சந்தை கிரகம் புதன். அதுக்கு அதுக்கு பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் ஷேர் மார்க்கெட், அதை பத்தியும் கேட்பார்கள். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம தெளிவா பதில நிதானமா சொல்லணும். அப்ப நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த 15 வகுப்பு நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகம், உள்வட்ட கிரகம், இந்த 5 விஷயங்களை, இந்த 5 காம்போனன்ட்ஸ் ஃபார் ஜாமக்கோள் ஆருடா, 5 காம்போனன்ட்ஸ் ஃபார் ஜாமக்கோள் ஆருடா ஃபார் ப்ரிடிக்ஷன். இந்த 5 பொருளை எப்பொழுதும் நாம் மறக்கவே கூடாது. இதுல ஜாம கிரகம் என்பது வெளிவட்டம், உள்வட்டம் என்பது கோச்சாரம், உதயம் ஆருடம், கவிப்பு என்பது உதயம் என்றால் நிகழ்கால பிரச்சனை, நிகழ்கால கேள்வி. நம்ம ஜாமக்கோள்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், கேள்விதான், கொஸ்டின். எப்ப நீங்க கொஸ்டின் கேட்கிறீங்களோ, whenever you ask question, எப்ப நீங்க கேட்கிறீங்களோ அப்ப ஜாம கிரகா பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இத புரிஞ்சுக்கிறோம். அப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல தெளிவா இருக்கணும். ஆனா இதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஜாமக்கோள் போடுங்க, வாயில போட்டாலும் சரி, கணக்கு பேப்பர்ல எழுதி போட்டாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஆப் வச்சிருந்தா அதுல போட்டாலும் சரி, உங்களுக்கு அது சரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க குழம்பவே கூடாது. முதல்ல என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இஷ்ட தெய்வத்தையும் குருவையும் மனசார நினைச்சுக்கிட்டு போடுங்க. சூப்பரா பதில் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல அஷூரன்ஸ் உங்களுக்கு உண்டு. ஒருத்தர் ஜாமக்கோள் பார்க்கறதுல கெட்டிக்கார ஆகுறான்னா அவளுக்கு ராகு திசை, ராகு புத்தி, கேது திசை, கேது புத்தி, ராகு கர்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ கெட்டிக்காரனா வந்துருவாங்க. தனுசு லக்னம், தனுசு ராசி இருந்தாலும், பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு உண்டு. அப்ப இந்த ராகுடைய கர்மா எது குறிக்குதோ அதுக்கெல்லாம் அந்த அந்த திறமை. அதனால நீங்க இந்த கலையை கத்துக்கிறதுக்கு பிராக்டிஸ் தான், பயிற்சி தான். பயிற்சி பண்ண 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 நமக்கு நிறைய விஷயங்கள் புறப்படும். அப்ப உதயம் அப்படின்னா என்ன சொல்ல போறோம், நிகழ்கால பிரச்சனை. ஒரு கொஸ்டின், உதயத்தில் உள்ள கோள் என்ன செய்யுது, டே கேள்றா ராசா, கேள்றாசா, நான் தானே வந்து நிக்கிறேன், கேள்றான்னு நம்ம என்ன செய்யுது, தூண்டுது. உதயத்தில் உள்ள கோள் என்ன சொல்லுது, நான் உன்னை கேள்வி கேட்க சொல்றேன், பேசு அப்படின்னு கேட்கும். அப்ப உதயத்தில் உள்ள கோள் பேச சொல்லும், கேட்க சொல்லும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப உதயத்தில் உள்ள கோளை வச்சுதான் நம்ம கேள்வி அப்படின்னு சொல்றோம். அப்ப கேள்வியை அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாம கிரகத்தினுடைய உச்ச நீசம். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஐ எம் டெல்லிங் டு யூ, உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா,
ஜாம கிரகத்தில் எந்த கிரகம் உச்சமா இருக்கோ அதைத்தான் விரும்புவேன், அதைத்தான் கேட்பேன். நீசமா இருக்கிறத விட கேட்க மாட்டான். எது நீசமா இருக்கோ உச்சமா இருக்கிறத கேட்க மாட்டேன், நீசமா இருக்கிறத கேட்பேன். ஜாம கிரகம் எது நீசமா இருக்கோ அது மேல ஆசைப்படுவான். நீங்க என்ன பதில் சொல்லணும்? நீ ஆசைப்படுறது என்ன இருக்கு? தகுதி குறைவாக இருக்கிறது, தராதரம் குறைவாக இருக்கிறது, முயற்சி அதிகமாக இருந்தால் நீங்களும் அதை பற்றி சிந்திக்கலாம். நீசமா இருப்பதனால, தகுதி குறைவாக இருப்பதனால் அதை சற்று யோசியுங்கள் அப்படின்னு ஆலோசனை சொல்லணும். நீங்க சொல்ற ஆலோசனை அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். ஒருத்தர் வந்துட்ட மட்டும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, முன்னாடி நம்ம கிட்ட உட்கார்ந்த உடனே இவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கணும். இவர் யாருன்னு நம்ம கேட்கணும். அப்படின்னா யாருன்னு கேட்கணும்னா உதயத்தை பாருங்க. அந்த உதயம் சொல்லும். நம்ம முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா உதயம் சொல்லும். நீங்க யாருன்னு கேட்கணும்னாலும் உதயம் சொல்லும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு போட்டி நடக்குது, ஒரு விளையாட்டு நடக்குது அப்படின்னா அப்படத்துல தேர்தலா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் உதயம் ஆருடம், உதயம் ஆருடம், உதயம் 7ஆம் வீடு, எதிரணிங்கிறது 7ஆம் வீடு. உதயம்ங்கிறது பாற்றி, எதிர்பார்த்திங்கிறது 7வது வீடு. அப்படிங்கிறத நீங்க மனசுல மறக்கவே கூடாது. இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கட்டம் போட்டுக்கங்க, 12 கட்டம் போட்டுக்கங்க. You draw a 12 bhavas. You draw 12 bhavas. போட்டுக்கங்க. மேச உதயம், நல்லா கவனிங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. லிசன் கேர்ஃபுல்லி அபவுட் மை செல்ஃப், லிசன் டு மீ. நல்லா கவனிங்க. உதயம் வந்து மேஷம், ஓகே, உதயம் வந்து மேஷம். இப்ப 2 பேர் போட்டி போடுறாங்க, ஒரு இதுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. அப்ப உதயம் என்பது முதல் போட்டி போடுறவர் யாரு? அவரோ உதயம்னு வச்சுக்கோங்க. அவர் எதிர்த்து நிக்கிறவர் 7வது இடம் துலா, துலாத எதிர்த்து நிக்கிறார். இப்ப முதல் போட்டி போடுறாருன்னா, அந்த முதல் போட்டி போடுறாருன்னா உதயம் மேஷம் அப்படின்னா, அவர் வெற்றி பெறணும்னா அவருக்கு 6ஆம் பாவம், அவருக்கு 6ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணும். 6ஆம் பாவம் 3, 6, 10, 11 சப்போர்ட் பண்ணணும். 3, 6, 10, 11 சப்போர்ட் பண்ணணும். உதயத்தை நோக்கி 3ஆம் பாவமோ 6ஆம் பாவமோ வருதுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் பாவத்துல உதயாதிபதி இருந்தாலும், உதயாதிபதி 6ல இருந்தாலும், உதயாதிபதி 3ல இருந்தாலும், உதயாதிபதி 11ல இருந்தாலும், உதயாதிபதி 10ல இருந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார். ஐயா, உதயாதிபதி 3, 6, 10, 11 இந்த 4 கட்டத்துல இருந்தாக்கா உதயாதிபதி. இப்ப அப்படியே பாருங்க, இந்த 7வது வீடு இருக்கு இல்லையா, இந்த 7வது வீட்டுக்கு 3வது வீடு பாருங்க. 7வது வீட்டுக்கு 3வது வீடு, 7வதுக்கு 3வது வீடுன்னா 1வது வீட்டுக்கு அது 9வது வீடா? அவருக்கு கௌரவம் இல்ல, இவர் தான் ஜெயிக்க போறாரு. யாரு ஜெயிக்க போறாரு? 7ஆம் பாவத்தின் அதிபதி தான் எதிர்பார்த்து ஜெயிக்க போறாரு. 9ஆம் உதயத்தை நோக்கி 9ஆம் பாவத்தின் அதிபதியோ, நல்லா பாருங்க, இவருக்கு 3வது வீடு, அவருக்கு 9வது வீடு 1வதுக்கு. இவருக்கு 6வது வீடு, அவருக்கு 12வது வீடு. இவருக்கு 11வது வீடு, 7வது வீட்டுக்கு 11வது வீடு, அவருக்கு 5வது வீடு. இப்ப யார் ஜெயிப்பா? எதிராளி. எதிராளி ஜெயிச்சிடலாம். இப்ப 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12ஆம் பாவம் உதயத்தை நோக்கி வந்தால் யார் ஜெயிக்க போறா? 7ஆம் பாவக்காரர்.
எதிர்பார்ட்டி எப்படி சொல்லணும்? ஆப்பனட் பார்ட்டி. ஆப்பனட் பார்ட்டி வில் வின் த ரேஸ். அவ்வளவுதான். இப்ப எப்படி இதை ஏன் சொல்றோம்னா நல்லா கவனிங்க. 1ஆம் பாவங்கிறது வந்து நானு, நீங்க. 7ஆம் பாவங்கிறது உங்க மனைவி. 1ஆம் பாவங்கிறது நீங்க, 7ஆம் பாவங்கிறது மனைவி. விரும்புறதுங்கிறது 5ஆம் பாவம். நல்லா படிங்க, இந்த இடத்துல இருங்க. விருப்பம் என்பது 5ஆம் பாவம். விருப்பம் நிறைவேறுங்கிறது 11ஆம் பாவம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம், 1ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவமா வரும்? 11ஆம் பாவம் ஐயா. அப்ப நீங்க மனைவியை விரும்பினா அவர்களுக்கு அது என்ன ஆகுது? நிறைவேறுது. சரி, அவங்க விரும்பினாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எத்தனை ஆகும்? எங்களுக்கு 11ஆம் பாவம். ஆ? அவங்களுக்கு 5ஆம் வீடு விருப்பம், எங்களுக்கு 11ஆம் வீடு விருப்பம் நிறைவேறுது. வெரி குட். இப்ப புரியுதா அப்படின்னு? புரியுதுங்க. சரி, உங்களுக்கு 6ஆம் பாவம் பிரிவினை. உங்களுக்கு 6ஆம் பாவம் பிரிவினை, உங்க மனைவிக்கு அது எத்தனாம் பாவமா வரும்? 12ஆம் பாவமா வருது ஐயா. 12ஆம் பாவம்னா விரயம், விலகி போயிடுறது. நீங்க பிரிஞ்சீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. 12ஆம் பாவம் கிடைக்காது. 12ஆம் பாவம் கிடைக்காது. 8ஆம் பாவம் பிடிக்காது. இப்ப உங்களுக்கு 12ஆம் பாவம், இவங்களுக்கு எத்தனாம் பாவமா வரும்? 6ஆம் பாவம். உங்களுக்கு 12ஆம் பாவம், இவங்களுக்கு 6ஆம் பாவமா வந்துருச்சா? ஆமாங்க ஐயா. அப்ப உங்களுக்கு அது உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா, நீங்க பிடிக்கலைன்னா, உங்களுக்கு அது கிடைக்கலைன்னா இவங்களுக்கு என்ன ஆகாது? விரயம். 6ஆம் பாவம்னா பிரிவு, டைவர்ஸ். சரிங்க ஐயா, இந்த பாவத்தை வச்சு நம்ம எப்படி கணக்கு போட்டுங்க? எந்த கிரகம் ஒரு விஷயம் சொல்றோம். ஒரு புருஷன் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. உதயத்தை நோக்கி 6ஆம் பாவத்தின் அதிபதி வர்றாரு. அப்ப என்ன சொல்லணும் நீங்க? கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு. யாரு பிரச்சனை பண்றா? பாவாதிபதிகள் வரும்போது கணக்கு எடுத்துக்கணும். ஆமா, இப்ப பாருங்க, இப்ப வெற்றி ஸ்தானத்துக்கு போகும்போது எப்படி பண்ணா கணவன் மனைவிக்கு எப்படி எடுக்கிறோம்னு பாக்குறோம். புரியுதா? புரியுதுங்க. 5ஆம் பாவங்கிறது விருப்பத்தை பூர்த்தி செய்யறது. 11ஆம் பாவம் பூர்த்தி செய்யறது. 5ஆம் பாவம் விரும்புறது. 5ஆம் பாவங்கிறது பாலியல் தொடர்பு, விருப்பம், நேசம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப புரியுதா? இப்ப பார்த்தோம்னா 3ஆம் பாவங்கிறது உங்களுக்கு 3ஆம் பாவம், மனைவிக்கு 9ஆம் பாவமா வரும். அவங்களுக்கு உங்களுக்கு 4ஆம் பாவம், மனைவிக்கு 10ஆம் பாவமா வரும். நாலு 10 அப்படின்னா வேலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். 4 10ன்னு என்ன அர்த்தம்? வேலை விஷயமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு 2ஆம் பாவம், மனைவிக்கு எத்தனாம் பாவமா வரும்? 8ஆம் பாவமா வரும். அப்ப வாக்குவாதம் இருக்குன்னு அர்த்தம். 2ஆம் பாவம்னா என்ன அர்த்தம்? வாக்குவாதம், பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாக்குவாதம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்ப கேள்வி, 8ஆம் பாவாதிபதி நம்ம உதயத்தை நோக்கி வரும்போது 2ஆம் பாவத்துல இருக்கும்போது அந்த பலனை எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்க. அப்படியே எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்றோம். 3-9க்கு என்ன? 3ங்கிறது முயற்சியா? ஆமா. 9ங்கிறது இறைவனால கொடுக்கக்கூடிய இறைவனுடைய அனுக்கிரகம், நம்பிக்கை. முயற்சி இல்லாமல் கிடைப்பது. முயற்சி இல்லாமல் கிடைக்கிறதுல 9ஆம் பாவம்.
சரி. இறைவனா பார்த்து கொடுக்கிறது 9ஆம் பாவம். 3ஆம் பாவம் முயற்சி பண்றது. அதீத நம்பிக்கை, தெய்வ அனுக்கிரகம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவங்கிறது 7ஆம் பாவம்னா மனைவி, 9ஆம் பாவங்கிறது துணைவி. துணைவினா எப்படிங்க ஐயா? 2வது மனைவியா இல்ல எப்படிங்க ஐயா அது எப்படி வேணாலும் சேர்த்துக்கிறதா? வச்சுக்கோங்க. ஓ, ஓ. ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்துவது 9ஆம் பாவம். 11ஆம் பாவங்கிறது ஆசை நாயகி. ஒன்றுக்கும் மேற்பட்டது வந்து 9ஆம் பாவம். 11 வந்து அது எப்படிங்க ஐயா? அது அதிகபட்சமா? ஆசநாயகி. ஆசனாய். ஓ, ஓ. அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புன்றது 9 தான். 9 தான் தொடர்பு. அது இறைவனால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் அந்த 9ஆம் பாவம்னு சொல்றோம். சரியா? சரிங்க ஐயா. ஐயா நான் ஒரு டவுட் கேட்டுக்கணுமா ஐயா? கேளுங்க. இப்போ உதயத்துக்கு 7 மனைவி ஸ்தானன்றீங்க, ஆனா 6 இடம் பார்க்க தேவையில்லையா அந்த இடத்துல? அது பொருத்தம் பார்க்கறதுக்கு பார்க்கிறோம். புரியல ஐயா? பொருத்தம் பார்க்கும்போது என்ன செய்யறான்? உதயத்தை வச்சு மட்டும்தான் பாக்குறது. உதயம் ஆர்வடத்தையும் பார்க்கிறோம். சரிங்க. இப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண பிறகு அதை போய் எதுக்கு பாக்குறியா? அப்போ உதயம் எங்க இருக்கோ அதுக்கு 7வது இடம் மனைவியா வச்சு இவங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் பண்ணி பாத்துக்கணும் எந்த பாவம் கரெக்டா வருதுன்னு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே ஐயா, அப்போ 6 இடத்தை பார்க்க தேவையில்லை அங்க. ஆர்வடத்தை ஓகே பார்க்க தேவையில்லை. ஐயா சரிங்க இப்ப ஐயா. சரி. எனக்கு இன்னொரு சந்தேகம் ஐயா. இப்ப வந்து இப்ப சில பேர் வந்து 2வது மனைவியோட வராரு. இப்ப அவருக்கு நம்ம 7ஆம் பாவம் பார்க்கணுமா 9ஆம் பாவம் பார்க்கணுமா ஐயா? 2ஆம் பாவம்னா 9ஆம் பாவம் தான் 2வது மனைவி. அதான் இப்ப அவர் 2வது மனைவியோட இப்ப நம்ம கிட்ட வராரு, பார்க்க வராருன்னும் போது நம்ம 9ஆம் பாவத்தை தான் தொட்டு சொல்லணுமா பலனு? 9ஆம் பாவம் தான். இப்போ 9ஆம் பாவத்துல கைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்தை பத்தி கேட்டாங்கன்னா 2வது மனைவி பத்தி தான் கேட்பாரு. 2வது திருமணத்தை பத்தி தான் கேட்பாரு. அது இல்லைங்க ஐயா, நான் கேட்கறது என்னன்னா, இப்ப 2வது மனைவியோட வராரு அவரு நம்ம கிட்ட பார்க்க வராரு. அப்ப அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேருக்கு முதல் மனைவி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, இல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா 2வது மனைவியோட வரும்போது நம்ம 9ஆம் பாவத்தை தொட்டு தான் அவருக்கு பலன் சொல்லணுமான்னு கேட்கறேன். ஆமா, 9ஆம் பாவம் தான் 2வது மனைவி. ஓகே, ஓகே. 7ஆம் பாவத்துல கைப்பு இருக்கும். 7ஆம் பாவம் நீசமா இருந்தா 2வது மனைவியோட முதல் மனைவியோட நீங்க வாழலப்ப 2வது மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். ஓகே, ஓகே. அப்ப அந்த 7ஆம் பாவத்தை நம்ம விட்டுட்டு 9ஆம் பாவத்தை மட்டும் தான் நம்ம கணக்குல எடுத்து பலன் சொல்லணும். எடுத்துக்கிறோம். ஓகே, ஓகே. இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. அப்ப ஜாமக்கோல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயமே இதுதான் பேசிக். அடுத்து இன்னொரு ஸ்டெப். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களா, உதயம் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு முத வாயை பார்க்கணும். அவர் கேட்கிறத காது கொடுத்து கேட்கணும். லிசன், ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. நல்லா கவனிக்கணும். அவர் கேட்கிற கேள்விக்கு தகுந்தாப்புலதான் நீங்க பாவத்தையும் கிரகத்தையும் பலன் எடுக்கணும். பாவத்தையும் கிரகத்தையும் எடுத்தோம். ஒருத்தர் திருமணம் அப்படின்னு கேட்டா உதயம் 7ஆம் பாவம், உதயாதிபதி 7 இருந்தாலோ 7ஆம் பாவத்தின் அதிபதி உதயத்தில் இருந்தாலோ, உதயத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, உதயத்தில் செவ்வாய் இருந்தாலோ, 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலோ, அல்லது 10ஆம் பாவத்தில் 7ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலோ, 10ஆம் பாவத்தில் 7ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலோ, 10ஆம் பாவத்தில் சுக்கிரனோ செவ்வாய் இருந்தாலோ அவர்கள் திருமண சம்பந்தமானதுதான் கேட்க வந்திருக்காங்க. நான் சொல்றதை யாராவது திருப்பி சொல்ல முடியுமா? ஈஸ்வர், ஐயா ஐயா 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ சொல்றது மாதிரி சொல்லணும். நான் சொல்றது மாதிரி சொல்லணும். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. உதயத்தில் 7ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலோ,
7ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தாலோ, 7ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தால் சரி, உதயாதிபதி 7ஆம் வீட்டுல இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டின் அதிபதி 10ல இருந்தாலும் சரி, அவ என்ன பத்தி கேட்க போறாங்க? திருமண பொருத்தத்தை பத்தி தான் கேட்போம். அதே மாதிரி 7ல சுக்கிரன் இருந்தாலோ, லக்கணத்துல உதயத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, 12ல சுக்கிரன் இருந்தாலோ, செவ்வாய் இருந்தாலும் அவ சுபகாரியத்தை பத்தி தானே கேட்க போறாங்க. புரியுதா? ஈஸ்வர் இருக்கியா? புரியுதுங்கய்யா. அதாவது உதயத்துல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தாலோ, உதயாதிபதி 7ல இருந்தாலோ, 10ஆம் வீட்டுல 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தாலோ, 10ல சுக்கிரன் இருந்தாலோ, இல்ல 7ல செவ்வாய் இருந்தாலோ, உதயத்துல செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலோ, அவங்க திருமணத்தை பத்தி தான் கேட்கறாங்க. அவ்வளவுதான். ஓகே. சரி, இப்ப தொழிலை பத்தி கேட்கிறாங்க. தொழிலை பத்தி கேட்கிறாங்கன்னா, உதயத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலோ, சுயதொழில் இல்ல, உதயத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாலோ, உதயாதிபதி 10ல இருந்தாலோ, உதயத்தில் சனி இருந்தாலோ, 10ல் சனி இருந்தாலோ, அவங்க எதை பத்தி கேட்க போறாங்க? தொழில் சம்பந்தமா கேட்க போறாங்க. கேள்வியை கேட்க போறாங்க. புரியுதா? புரியுதுங்க. ஒருத்தர் காதலை பத்தி கேட்கிறாங்க. 5ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தில் இருந்தாலோ, உதயாதிபதி 5ல இருந்தாலோ, 5ஆம் வீட்டின் அதிபதி 10ல இருந்தாலோ, சுக்கிரன் உதயத்தில் இருந்தாலோ, சுக்கிரன் 10ல இருந்தாலோ, சுக்கிரன் 5ல இருந்தாலோ, அவங்க எதை பத்தி கேட்க போறாங்க? காதலை பற்றி கேட்க போறார்கள். சுக்கிரன் வரும்போது மட்டும் தான் நம்ம அதை காதல எடுத்துக்கணுங்களா ஐயா? இப்ப இதுவே இப்ப குழந்தைக்கு கேட்கும்போது குரு வந்தா நம்ம அதை குழந்தைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆமா, சுக்கிரன்னா காதல், விருப்பம்னு அர்த்தம். சுக்கிரன் போட்டு விருப்பம், ஆசை. அதுவே ஒரு செவ்வாயா இருந்தா நம்ம விளையாட்டுன்னு எடுத்துக்கணும். செவ்வாயின்னா விளையாட்டு, சகோதரர், உடற்கல்வி, போலீஸ், ராணுவம், விவசாயம், வாகனம். இப்ப கலை சம்பந்தப்பட்டத இப்ப 5ஆம் வீடு கலைன்னு வருதுங்க ஐயா. இப்ப அதுக்கு சுக்கிரன் புதன் எடுத்துக்கலாமா? சுக்கிரன் தான் கலை. சந்திரன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் தான் கலை. சுக்கிரனும் கலை, சந்திரனும் கலை. சந்திரனும் கலை. சிற்பக்கலை. புதன் எதுங்க ஐயா வரும்? புதன்ங்கிறது எழுத்து. ஓகே. புதன்ங்கிறது ஒப்பந்தம், டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் பூரா புதன். இல்லைங்க, இப்ப 5ஆம் வீட்டை நம்ம வச்சு நம்ம புதன் பார்க்கும்போது சொல்றேன். 5ஆம் வீட்டுல போய் புதன் இருந்தா, புதன்னா என்னது? புதன்னாலே என்னது? நேசம், பாசம். 5ஆம் பாவத்துல இருக்கிறார். காதல் மேல பாசமா இருக்கீங்களா கேட்கலாம்ல? அல்லது இளைய காதலி. புதன்னா இளசு. இப்ப இது பாம்பு இருந்தா நாங்க ஐயா சொல்றது 5ல குழப்பமா இருக்கீங்கன்னு அர்த்தம். குழப்பமா இருக்காங்க. பாம்புனா குழப்பம், முடிவெடுக்க முடியாம இருந்தா பாம்புன்னு அர்த்தம். சிக்கல், குழப்பம், சிரமம். ஐயா இதுலயே ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அப்படின்னா எப்படி ஐயா? ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? 9ஆம் பாவத்தின் அதிபதி இருந்தா, 9ல போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காருன்னா ஒண்ணுக்கு மேல நம்புன்னு வரலையா? ஓகே ஐயா. 5ல இருந்தா ஒரு காதலு. 5ஆம் பாவம் காதலு, 7ஆம் பாவம் மனைவி. 5ஆம் பாவத்தின் அதிபதி 7ல போய் இருந்தா காதலிச்சு கல்யாணம் பண்ண போறியா? 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்துல போய் இருந்தா கல்யாணம் பண்ணி காதலிக்க போறேன். ஐயா இப்ப 9ஆம் பாவம்ன்றது இறைவனால் கொடுக்கப்படுதுன்றீங்க. நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலின்னு சொல்றீங்க. நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டா 9ஆம் பாவம் தெய்வம். ஓகே. ஒருத்தர் காதல்ல இருக்கும்போது மட்டும் அவன் என்ன செய்வான்னா, கனிந்து உருவான் தெய்வம் காதல் தானே சொல்லியிருக்கான். என் காதல் புனிதமானது, அதை விட இனியமானது, அதை விட மேலான, இதயத்துக்கு மேலானது என் காதல் அப்படின்னு சொல்றானா இல்லையா? தெய்வீக காதல் தானே சொல்லியிருக்கான். தெய்வத்தையே காதலிச்ச ஆண்டாள் இல்லையா?
ஆமா. எங்க ஆத்தா காதலிக்கிறியா? காதலுக்கு கண்ணு கிடையாதுன்னுவான். காதலுக்கு கண்ணு கிடையாதா? கண்ணு இல்லாம எப்படியா காதலிக்க முடியும்? இல்ல, தெய்வத்தை பார்க்க முடியாது, அது மாதிரி காதலே பார்க்க முடியாது. அமுதே கண்ணே என் கண்மணியன்னு சொல்றியா? கண்ணு இல்லாத பொண்ணை போய் காதலிப்பானா? ஒருவேளை சூரியன் நீச்சமா இருக்கா அவனுக்கு? காதல் கிரகம் சுக்கிரன், புதனும் காதலுதான். வெளியில புதன் இருந்து உள்ளுவட்டத்துல கேது இருந்தா காதல் வலையில் மாட்டிக்கொண்டான். வலைன்னா கேது. உள்வட்டத்தில் கேது, வெளியில புதன். புதன். ஓகே ஓகே. காதல் வலையில் மாட்டிக்கொண்டான். உள்வட்டத்துல புதன், வெளிவட்டத்துல பாம்பு இருந்தா காதல்ல பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டான், சிக்கல்ல மாட்டிக்கொண்டான். புரியுதா? எப்படி என்ன புரியுதுங்க. எப்படி தூக்குறோம் பாருங்க, அதுதான் முக்கியம். இது மாதிரி நிறைய துணுக்குகள் நிறைய சொல்லுங்க. இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க விதிமுறைகள் சொல்லி கொடுத்தீங்க, பலன் எடுக்கிறதுக்கான துணுக்குகள் இப்ப நிறைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, இப்ப வந்து நம்ம மட்டும் ஒரு கேக்குறாங்க, சார் என் பிள்ளை எனக்கு சோறு போடுவானா சார் அப்படின்னு கேட்கிறேன். என்னைய பாத்துக்கிறவானான் சார்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. குரு நீசமா இருந்தா பார்க்க மாட்டேன். குரு நீசமா இருந்தா என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டேன். குழந்தைக்காரகன்றதுனாலயா இல்ல குழந்தைங்கிறது குரு. ஓகே ஓகே. புரியுதா? அப்படின்னு புரியுதுங்க. சார் சந்திரன் நேசமா இருக்கு. அம்மா நீசமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஜாதகத்துல வந்த உடனே சந்திரன் நேசமா இருக்கு, ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? அம்மா உன் மேல வெறுப்பா இருக்காப்பா, அம்மாவை உனக்கு பிடிக்காதப்பா அப்படின்னு கேளுங்க. மாமியாரை பிடிக்காதான்னு கேளுங்க. செவ்வாய் நேசமா இருந்தா தம்பியை பிடிக்காதான்னு கேளுங்க, மைத்துனரை பிடிக்காதான்னு கேளுங்க, நெருங்கிய நண்பர்களை பிடிக்காதான்னு கேளுங்க. அது மாதிரி 6, 8, 12 இருந்தா வெறுப்பு. நல்லா பாருங்க, ஆம். 8ஆம் பாவம்னா பேராசையை தூண்டிவிடக்கூடிய பாவம். 8ஆம் பாவம்னா பேராசையை. 6ஆம் பாவம் போட்டியை தூண்டிவிடக்கூடிய பாவம். 12ஆம் பாவம்ங்கிறது காணாம போடுறது. இப்ப பாருங்க, நான் உறவுகளை சொல்றேன், நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். சந்திரன்னா மாமியார், தாயார், மூத்த சகோதரி. சந்திரன்னா தாயாரு, மூத்த சகோதரி. தாய்க்கு ஈக்குவலா யார் இருக்காங்களோ அவங்க சந்திரன். செவ்வாய்னா சகோதரன், மைத்துனன், மச்சான், இவங்கெல்லாம் சகோதரன். போலீஸ்காரன், காவக்காரன், வாட்ச்மேனு, சமையல்காரன் எல்லாருமே செவ்வாய். எவெல்லாம் கத்தி கம்பு வச்சிருக்கானோ அவன் கூட செவ்வாய். எவெல்லாம் நம்ம கூட சண்டை போடுறானோ அவன் கூட சகோதரன். சரி, புதன்னா 2வது சகோதரனையும் மாமனையும் குறிக்கும். இளைய சகோதரன். புதன்னா இளைய சகோதரன் அப்படின்னு அர்த்தம். புதன்னா இளைய சகோதரன், மாமன், தாய் மாமன். புதன்னா நண்பர்கள், காதலன், காதலி. புதன்னா மாணவன். குரு மகன், மருமகன், பெரியப்பா, மூத்த சகோதரனை குறிக்கும். முப்பாட்டனார்கள்லாம் குருதான். கண்ணுக்கு தெரிஞ்ச பாட்டனார் வந்து குரு, கண்ணுக்கு தெரியாத பாட்டனார் வந்து ராகு. சுக்கிரன் அத்தை, இளைய சகோதரி, மருமகள். சனி சித்தப்பா, வேலையாட்கள். சித்தப்பா. பாம்பு தாய் தந்தையரின் உறவினரை குறிக்கும். தாத்தா பாட்டி. பாம்புனா தாத்தா பாட்டி.
கண்ணுக்கு தெரியாத உறவுகள்லாம் பாம்பு. இப்ப கேக்குறோம், ஒரு ஆர்வடம் போட்டாச்சு, போட்ட உடனே கழிப்புல ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க. சூரியனுங்க ஐயா. கவிப்புன்னா என்ன சொல்லியிருக்கோம்? சேதாரம். அப்ப இவனுக்கு யாருனால சேதாரம் வரப்போகுது? சூரியன்னாக்கா தலைமை அதிகாரியா இருக்கிறவங்க, அப்பா. இல்ல, முத நம்ம வாயில இருந்து வருது நம்மளை பெத்தவன். அதுக்கடுத்து நம்மளுக்கு தந்தையா வந்த மாமனாரு. அதுக்கடுத்து 3ஆவதுதான் அதிகாரி. எப்படி பாருங்க. இப்ப சூரியன் கவிப்புல இருந்தா அவங்களால நமக்கு பிரச்சனை வருங்களா, இல்ல அவங்களுக்கு பிரச்சனை வருங்களா? நமக்குத்தானே தொல்லை. அவங்க கவிப்புல இருந்தாக்கா நமக்கு தொல்லை. கவிப்புங்கிறது உங்களுடைய பிரச்சனையத்தான் விளக்கி சொல்லுது, உங்களுக்கு தான் சேதாரத்தை ஏற்படுத்துது. இப்ப சூரியன் வந்து கவிப்புல இருக்கு, உங்களுக்கு உங்கள் அதிகாரியால பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. இப்ப கவிப்பு ஐயா, இப்ப கவிப்பு ஒரு கிரகத்தை கவிக்கும் போது அந்த கிரகம் வந்து வலுவிழந்து தானே போகுது. அப்படின்னும் போது அவங்களால நமக்கு சேதாரம் எப்படி? அல்ல இல்லையா ஐயா, ஐயா ஐயா ஐயா, அப்படி பார்க்க கூடாதுயா. அந்த உறவு பாதிப்பை தரும், அப்படி எடுக்கணும். உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவம், இடக்காரகத்துவம் அப்படின்னு எடுக்கணும். அப்பா இப்ப கேட்கிறேன், ஒரு அப்பா வந்து கேட்கிறாரு, என் மகன் நல்லா பார்த்துருக்கானா அப்படின்னா, இந்த சூரியன் நீசமா இருந்தா அப்பா ஸ்தானம் எப்படி இருக்கு? வீக்கா இருக்கு. வீக்கா இருக்கு. அப்போ உன் பொழப்பு கஷ்டம் தானே சொல்லிடலாம் இல்லையா? இப்ப சூரியன் நீசமா இருக்கு, ஒருத்தர் வந்து சொல்றேன், நான் அரசியலுக்கு போகணுங்க, நான் போய் பிடிச்சு எம்எல்ஏ ஆயிடுவேனுங்கோ அப்படின்னு வந்தானே, நீங்க என்ன சொல்லணும்? முடியாதுன்னு சொல்லணும். நீசமா இருந்தாலோ, கைக்குள்ள இருந்தாலோ, 6, 8, 12 இருந்தாலோ ஒரு சலிட்டு அடிச்சு போயிட்டு வாராசான்னு சொல்லிடணும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. அப்ப கவிப்புல உள்ள கிரகம் நமக்கு அதுக்குள்ள ஒரு ஈடுபாடு இல்ல. போயிட்டு வேணா 6 மாசம் கழிச்சு வந்தாதான் மறுபடியும் பாக்கணுமா? போயிட்டு வா, 6 மாசம் கழிச்சு வாங்க சொல்லிடலாமா? மகனே சென்றுவாய் அப்படின்தான் நீங்க சொல்லணும். எப்ப வேணாலும் வந்துட்டு போறியா? போய் குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாயா, இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாயான்னு அனுப்பிடுங்க. உதயத்தை நோக்கி வணங்கிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் 1 வாரம் கழிச்சு வாடான்னு சொல்லுங்க. உதயத்தை நோக்கி செவ்வாய் வந்தா 1 வாரம் கழிச்சு வாடான்னு சொல்லுங்க. பாம்போ சனியா வந்தா 6 மாசம் கழிச்சு வாடான்னு சொல்லுங்க. புதன் வந்துச்சுன்னா 2 மாசம் கழிச்சு வாடான்னு சொல்லுங்க. குருன்னா 1 மாசம் கழிச்சு வாடான்னு சொல்லுங்க. சந்திரன்னா 1 நாள் கழிச்சு வாடா போடான்னு பத்தி விடுங்க. புரியுதா? நான் சொல்ற பாயிண்ட்ஸ் புரியுதான்னு பாருங்க. முதலமைச்சர் சூரியன், ஜனாதிபதி சூரியன், பிரதம மந்திரி குருவும் சூரியனும். குருவும் சூரியனை பார்க்கணும் பிரதமரா இருக்கணும்னா. எம்பியா இருக்கணும்னா குரு, எம்எல்ஏ ஆகணும்னா சூரியன். அப்ப எம்எல்ஏன்னா சூரியன், எம்பினா குரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் செவ்வாய், ஸ்டேட் கவர்மெண்ட்னா சூரியன். அது குரு வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கணுங்களா ஐயா, இல்ல குரு தனித்து வலுப்பட்டு இருக்கணுமா? குருவும் சூரியனும் இந்த ஜாதத்துல நல்லா இருக்கான்னு தேடி பாருங்க. ஓகே ஓகே. இப்ப நான் வந்து சொல்றாரு, நான் பிரதமர் ஆய்வானாங்க அப்படின்னு சொல்றாரு. குரு கவிப்புல இருக்கு, எம்பியே ஆக முடியாது, அப்புறம் எப்படி பிரதமர் ஆவாரு?
சூரியன் கருப்புல இருக்கு, நான் எம்எல்ஏ ஆயிடுவேனா? ஆக முடியாது. அப்ப மத்தியில போய் அரசியல் செய்யணும்னா சூரியன் வேணுமா வேணாமா? எங்க போய் ஆட்சி செய்யணும்னா சூரியன் வேண்டும். செவ்வாயும் வேணும், சூரியனும் வேணும். வேணும். ஐயா இப்ப சூரியனோட சுக்கிரன் சேர்ந்தா அதுக்கு என்ன பதவிங்க ஐயா வரும்? சூரியனோட சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா சூரியன் அப்படிங்கறது என்ன பதவியை நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தா என்ன அர்த்தம்? இத சூரியன்னா ஆம்பளை, சுக்கிரன்னா பொம்பளை, பொம்பளை ஆம்பளை சேர போறாங்கன்னு தானே அர்த்தம். ரைட் ரைட். பெண்கள் சார்ந்த துறையில அவருக்கு ஒரு பொறுப்பு ஏதாவது கிடைக்கும், மந்திரி பதவி ஏதாவது. பெண் போலீஸே. பெண் போலீஸ் அப்படி சொல்லலாம். சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உனக்கு பெண் போலீஸா இருக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்க அப்படியே படம் பிடிச்சு அப்படியே காட்டி அப்படியே பலங்க அப்படியே சொலையா கொடுக்கணும். உதயத்தை நோக்கி பாம்பு வந்தா அவன் கேட்கிற கேள்வியை நல்லா பார்க்கணும். உதயத்தை நோக்கி பாம்பு வருதுன்னா வெளிநாடு போனோம்னா ஓகே போடா, இடம் மாத்திக்கிறணும் போடா, குழந்தை இருக்கு இருக்கா போடா அப்படின்னு சொல்லணும். ஐயா இப்ப சூரியனும் புதனும் பவரா இருக்குன்னா அவரு கல்வி அமைச்சர் ஆயிடுவாருங்களா? அமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகணும். சூரியனும் புதன் ஆமா. அமைச்சர் ஆகணும்னா என்ன வேணும்? சூரியனும் நல்லா இருக்கணும், எம்எல்ஏ ஆகணும். சூரியன் நல்லா இருந்து உதயத்தில குரு வந்தா கல்வி அமைச்சர் ஆகலாம், குழந்தை நலத்துறை அமைச்சர் ஆகலாம், பொருளாதாரத்துறை நிதி அமைச்சர் ஆகலாம். அறங்காவல்துறை அமைச்சர் ஆகலாம். அமைச்சர் ஆகலாம், கல்வி அமைச்சர் ஆகலாம். ஐயா எலெக்ஷன்லயே நிக்காம எம்பி ஆகுறது எப்படிங்க? அது 9ஆம் பாவ சப்போர்ட் இருந்தாத்தே ஆக முடியும். கவர்னர் 9ஆம் பாவம், கவர்னர், ஜனாதிபதி, நியமன எம்பி, இதெல்லாம் 9ஆம் பாவம் இருக்கணும். இறைவனுடைய அனுகிரகம் வேணும். 9ஆம் பாவத்துல போய் ஒரு கிரகம் உச்சமா இருந்தா அவனை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க இல்லையா? ஐயா இப்ப உள்ளாட்சி தேர்தல்ல வர பொறுப்புகளுக்கு எல்லாம் என்னங்க ஐயா வரும்? சனிதான் பிரசிடண்ட். ஊர் பையெல்லாம் வைவான் இல்லையா? சனின்னா ஊர் பைய கூட வைகிறது. சூரியனும் சனியுடைய இதுவும் ஒன்னா சேர்ந்துருக்கணும். ஒருத்தர் பிரசிடண்ட் ஆகணும் அப்படின்னா அப்ப வரும்போற நேரத்துல சனி உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சூரியனும் நல்லா இருக்காருன்னா போடா நீ ஆயிடுவேன்னு சொல்லணும். அவங்க சுய ஜாதகத்துல அது வீக்கா இருந்தாலும் பிரச்சனை, நம்ம பிரசன்னத்துல கரெக்டா காமிச்சுன்னா ஓகே ஆயிடுமா? அங்க இருக்கிறது இங்க காட்டும், அங்க இல்லாதது இங்க காட்டாது. அதை நீங்க மனசுல முதல்ல வச்சுக்கணும். சக்தி இல்லாத அகப்பில காட்டாது. ஓகே ஓகே ஓகே. அது இதுவும் சத்தியம். உங்களுக்கு இல்லாதது இங்க காட்டுதுன்னா அது நடக்காது. ஜாதகத்தில் உள்ளதை உள்ளபடி உள்ளதை இங்க விளக்கி சொல்றதுதான். அதுல இருக்கிற ஸ்கேன் தான் இது. இத மண்டையில ஏத்திக்கிறணும். என் ஜாதகம் போச்சு, நான் பிரசனத்திலேயாவது ஏதாவது வருமானு பார்க்கணும்னா நடக்காது ராசா, நடக்காது, காட்டாது. இல்லாததை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இல்ல நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க ஐயா. எப்படி புரியுது? அதாவது நம்ம பட்ஜெட்ல என்ன இருக்கோ அதுதான் பிரசன்னமும் எடுத்து சொல்லும். நமக்கு பாக்கெட்ல இருக்கிற பணம் தானே எடுத்து கொடுக்க முடியும். உங்க பாக்கெட்ல இருக்கிறத தான் கொடுக்க முடியும். விதி எது வச்சிருக்கோ அதை வெளியில் எடுத்து சொல்லுவதுதான்
ஜாமக்கோளா இருக்கும். ஆனால் அது இப்ப என்ன செய்ய போறோம், ஒருத்தனுக்கு குழப்பமான சூழ்நிலை வரும்போதுதான் எம்எல்ஏவுக்கு நிற்போமா எம்பிக்கு நிற்போமா அப்படின்னா அவன் குழம்பு இருப்பானா இல்லையா? அவனுக்கு வந்து கூப்பிடுறாரு முதலமைச்சர், கூப்பிட்டு பிரதமர் கூப்பிடுறாரு, உனக்கு எதையாவது ஒரு போஸ்ட் கொடுக்கும்பா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் எம்பி நிக்கலாமான்னா அதுக்கு சான்ஸ் இருக்கா, அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாக்கணும்ல. தெளிவுபடுத்த சொல்லலாம். ஐயா எனக்கு 2 ஊர்ல இருந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கு, எந்த ஊருக்கு நான் போனா ஜெயிக்கலாம்னு கேட்கறதுக்கு தான் நம்மகிட்ட வருவான். அதாவது ஒருத்தர் இல்லைன்னு வருவான், ஒருத்தர் இருக்கு பிரச்சனைன்னு வருவான், ஒருத்தர் இருக்கு எதை செய்யலாம்னு கேட்க வருவான். ஐயா இப்ப வந்து பந்தயத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஐயா. ஒரு 10 பேர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்கன்னா இப்ப இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 10 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1ல இருந்து 10 வரை. 100 நம்பர் வரணும்னா கொடுத்துட்டு போறேன். 100 நம்பர் கொடுக்கும்போது நான் பணம் கட்டுற நான் கட்ட போற நம்பர் ஜெயிப்பானா அப்படிதான் நீங்க கேட்க முடியும். நான் விஸ்வநாதன் ஐயா, நான் விஸ்வநாதன் தனசேகர் ஐயா, நான் வந்து இப்ப பண்டைய 15 குதிரை இருக்கு, நான் வந்து 15ஆம் நம்பர் குதிரையில கட்ட போறேன், நான் ஜெயிப்பேனா அப்படின்னா உதயம் அங்க நீசமா இருக்கு, கட்டாத ராசா போயிட்டு வா. நீங்க எது மனசுல வச்சிருக்கீங்களோ அதைத்தான் சொல்ல முடியும். அங்க 20ல சொல்ல முடியாது. நீ நல்லா கவனிக்க, அந்த 20ல எது ஜெயிக்கும்னு சொல்றதுக்கு இந்த ஜோசியம் இல்லை. சூதாட்டத்துக்கு பயன்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கிறது அல்ல, பிரச்சனையில போய் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் உபேந்திராச்சாரியார் அந்த சைன முனி அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒப்பற்ற இந்த தெய்வீக கலை எதுக்கு அப்படின்னா, மக்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் கரெக்டா தேர்வு செய்யறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம், விளையாடுவதற்கல்ல. அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறோம். என்கிட்ட ஒரு அம்மா கேக்குது, சிங்கப்பூர்ல வந்து லாட்டரி நல்லா இருக்கு, என் புருஷன் வந்து லாட்டரி எடுக்கணும்னா எந்த நம்பர்னு குறிச்சு கொடுங்க, நாங்க எடுத்துக்கிட்டு அதுல பணம் வந்தா உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. விடுங்க தாயே, என்னை மன்னிச்சு விடுங்கள், என்னை மன்றாடு கேட்கிறேன், உங்கள் பாதங்களை தொட்டு நான் விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். கோடிக்கணக்கில் எழுதுற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்மளே செலக்ட் பண்ணி போய் வாங்கி கோடி வாங்கிக்கலாம் இல்ல. இல்ல நான் சொல்றது சரிதானா? உண்மைதானே ஐயா. சோபனாமா ஐயா, நான் சொல்றது சரிதானா? ஆமாங்கய்யா, கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னொரு விஷயம், தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, தந்தைமார்கள்லாம் இருக்கீங்க, எந்த காரணத்து கொண்டும் சமுதாயத்துக்கு அழிவு தரக்கூடிய விஷயங்கள், தனி மனிதனுக்கு ஒழுக்கத்திற்கு அழிவு தரக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்டால் தயவு செய்து சொல்லாதீர்கள். மன்னிப்பு உங்களுடைய பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இதை சொல்லி அந்த பாவத்தை எனக்கு வாங்கி கொடுத்துடாதீர்கள். நீங்க எது செஞ்சாலும் அது எனக்கு பங்கு இருக்கு. ஐயா நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. ஒரு கேள்வி கேட்கிறேன், என் பொண்டாடி மேல சந்தேகமா இருக்கு, அது உண்மையா பொய்யா சொல்லுங்கன்னு கேட்டா என்ன சொல்லக்கூடாது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுங்க, நல்ல விதமா சொல்லிடணும், நெகட்டிவா இருந்தாலும். ஒரே வழி, தெய்வத்தையே சோதிக்கையாடா ராசா, என்ன சொல்லணும்? தெய்வமே சோதிக்க வேண்டிய ராமனே மாடிக்கிட்டாரு அப்படிங்கிறத பயவுன்னு சொல்ல வேண்டும். திருடு பொருளாக இருந்தாலும் சரி மாட்டிக்கிறாதீங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், I request you don't take missing ஆருடா. ஐயா இப்ப ஒருத்தர் வராரு ஐயா, அவங்க பையன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாரு, வீட்டை விட்டு போயிட்டாரு. அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு,
ஐயா என் பையன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இல்ல உயிரோட இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது ஐயா? சொல்லலாம். அவர் கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாரு? முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு கேள்வி என்ன கேள்வி? கேள்வி அந்த கேள்வியை எடுங்கயா. சரி ஐயா. என்ன கேள்வி? கேள்வி உயிரோட லவ் பண்ண பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் பண்ண பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. உதயத்தை நோக்கி கேட்கிற கேள்வி. உதயத்தை நோக்கி சுபகரை வந்து அங்க முடிஞ்சு வச்சுன்னு தானே அர்த்தம். நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உதயாதிபதி உச்சத்துல இருந்தா ஜோடியை முடிச்சுட்டான்னு தானே அர்த்தம். ஓகே ஐயா. இப்ப அதே அவரே இன்னொரு கேள்வி நடுவுல வைக்கிறாரு. அவங்க வீட்டுல பிரச்சனைனால என் பையன் உயிரோட இருக்கிறானா இப்போ? நீங்க கேள்வியே உச்சத்துல இருந்தாலே உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம். ஓகே ஐயா. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்காரு. வந்து கேட்கிற நேரத்துல நல்லா கேளுங்க. ஒருத்தர் மிஸ்ஸிங் ஆயிட்டாலே 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இல்லாம மிஸ்ஸிங் காட்டாது. உதயமோ ஆருடமோ கவிப்போ 12 8ஆம் பாவத்தை காட்டாம இருக்காது. 8 12 காட்டினா ஓடி போயிட்டான்னு அர்த்தம். ஓடி போனவன் வந்து உதயாதிபதி நீசமா இருந்தாலோ, உதயத்துல மாந்தி இருந்தாலோ, உதயத்துல யமகண்டம் இருந்தா ஓடி போனவன்னு சூழி முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே ஐயா, நன்றி ஐயா. சரி, இது பாருங்க. நான் கேள்வி உதயாதிபதி கவிப்பு இருந்தாலே அப்படி சொல்லிடலாமாங்க? உதயாதிபதி கவிப்பு இருந்தாலே உதயத்துல பாம்பு இருந்தா, உதயாதிபதி கவிப்புல இருந்தா சிக்கல் இருக்கான்னு அர்த்தம். மாட்டிக்கிட்டா விட்டியர் மாட்டிக்கிட்டாரு. அதுல இருந்து மீண்டு வந்துருவானா அப்படின்னா? மீண்டு வந்துருவாராம் அப்படின்னு கேட்கும்போது உதயாதிபதி நல்லா இருந்தாருன்னா வந்துருவான். கேள்வியாளர் நல்லா இருந்தானா வந்துருவான். அது நேச்சமாவி கவிப்புல இருந்தா ஒன்னும் கொஞ்சம் கஷ்டம். வராது, கஷ்டம்பா. பாத்துக்கடா, போயிட்டு வாடா. ஐயா இப்ப நம்ம இது வரைக்கும் வந்து பார்வையே எதுவுமே நம்ம பார்வை பலமே நம்ம பார்க்காம இருக்குமே. இது பார்வையே வேணாம். ஓ, இருக்கிறதுக்கு பலன் சொல்லுங்கய்யா. இப்ப ஐயா கேட்டாரு இல்லைங்களா, இப்ப உதயாதிபதி கவிப்பில இருக்காரு, பலமா இல்ல, சம்திங் உதயாதிபதிய குரு பாக்குறாரு உச்சம் பெற்று, அப்ப ஏதாவது அவருக்கு பிழைக்க ஒரு பார்வையெல்லாம் தூக்கப்படாது. ஓ ரைட். எப்பயுமே நம்ம சொல்லக்கூடாது பார்வை பலன். ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனுஷன் உதயத்தை குரு பாக்குறத மட்டும் பாருங்க. உதயத்தை குரு பாக்குற நேரத்துல கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு சூப்பர் தரிசனம் கிடைக்கும். ஓகே ஓகே, அவ்வளவுதான். உதயத்தை குரு பாக்குறாரு, உச்சமா பாக்குறாரு, உங்களுக்கு வாவான்னு கூட்டம் தரிசனம் நடக்கும். ஐயா ஒரே டவுட். இந்த இந்த கலை ஜாமக்கோல் கலையில மருத்துவ இது பிரச்சனைகள் தெரியுமா ஐயா? எது வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எது வேணாலும் கேளுங்க, சொல்லுவோம். ஓ சரி. உடல்ல எந்த பாகத்துல வந்து பிரச்சனை இருக்குன்றது? கவிப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. சரிங்க. காலபுருஷனுக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். எந்த கிரகத்தை கவுத்து இருக்குன்னு பாருங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். ஓ, காலபுருஷனோட இதுக்கு அந்த இதுக்கு ராசிக்கு பார்க்கணும். கண்டிப்பா அதுல அந்த பிரச்சனை இருக்கும். சரி ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பார்த்தேங்க. என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஒரு காணாம போயிடுச்சு. அவர் வந்து எப்படி காணாம போனான்னா, கடன் பிரச்சனையில ஒரு 38 லட்ச ரூபா கடன் பிரச்சனையால சமாளிக்க முடியாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. வீட்டை விட்டு போயிட்டு அவர் என்னை தேட வேணாம்னு சொல்லி ஒரு லெட்டரும் போட்டு விட்டாரு. அந்த வீட்டுல உள்ளவங்க பதறிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு, இவர் ஆளு எப்படி இருக்காரா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. நான் அது பிரசன்னத்துல வந்தது ஆள் உயிரோட தான் இருக்காரு, ஆனா இப்போதைக்கு வரமாட்டாரு, லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனா நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அதுல அவர் திருப்பி வரமாட்டாரு, அவர் இறந்துருவாரு. அதை நான் பார்த்தேன், ஆனா அவங்ககிட்ட நான் சொல்லல. அது சொன்னா கஷ்டப்படுவாங்களோன்னு நினைச்சிட்டு நான் சொல்லல. இங்க அவர் திருப்பி வரமாட்டார். நான் என்ன சொல்றேன், நல்ல விஷயங்களா இருந்தா ஒளிமறைவுலாம் சொல்லிருங்க, கெட்ட விஷயங்களா மறைமுகமா சொல்லுங்க, அவ்வளவுதான்.
அதைத்தான் இப்பக்குள்ள வரமாட்டாருங்க, ரொம்ப லேட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நான் பார்த்தது என்னன்னா அவர் வரமாட்டாரு, அவர் இறக்க போறாரு. அதை வந்து இறப்பு அவர் பக்கத்துல இருக்குன்றதை நான் கணிச்சுக்கிட்டேன், அதனால அதை சொல்லலை. இப்ப நிறைய விஷயங்கள் மறைக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. வந்து இப்ப ஆர்வ கலர்ல இல்ல படப்படன்னு அது சொல்லிட்டே இருந்தேன், இப்ப சொல்றது இல்ல. நீங்க எதனால அப்படி சொன்னீங்கய்யா? நீங்க எதனால அந்த அந்த கணிப்பு எப்படி 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 இருந்துச்சு, எப்படி சொன்னீங்க, நினைச்சீங்க ஐயா அப்படி? உதயாதிபதி 12 இருந்தார். அவங்க கேட்டது வந்து ஓடி போனா உயிரோட இருக்காரா இல்லையான்னு கேட்டாங்க. உதயாதிபதி நல்லா இருந்தார், அப்ப வந்து உயிரோட ஏதாவது இருக்காருன்னு அர்த்தம், உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் இறக்க போறாருன்னு எப்படி சொன்னா, அவர் 8ல மாந்தி, கவிப்பு, பாம்பு எல்லாம் சம்பந்தப்பட்டு அதை வந்து உள்கட்ட சனி 8ஆம் இடத்தை பார்த்தார். ஹலோ ஐயா, சொல்லுங்கய்யா. உள்கட்ட ஐயா சனி அந்த 8ஆம் சார்ட் இடத்தை இருந்தா பார்த்தாருன்னா, குரூப்ல போட்டு விடுங்க ஐயா. ஐயா அந்த சார்ட் சரிங்க, இருந்தா நான் group- தேடி தேடி கண்டுபிடிச்சு போட்டு விடுறேன். அவர் இப்போதைக்கு இருக்காரு, ஆனா திருப்பி வர மாட்டாரு, அவர் இறக்க போறாரு, ரொம்ப மன உளைச்சல் இருக்காரு, அவர் தன்னைத்தானே மாய்க்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவர் இருக்கிறது வந்து நம்ம தமிழ் பேசுற இடத்துல இல்ல, ஒண்ணு மலையாளம் இல்ல இந்த அது என்னது தெலுங்கு பேசுற இடத்துல இருப்பாரு, ஒரு கோயில் பக்கத்துல பரதேசி மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் பண்றேன். நான் சொல்லிட்டேன்னு சொல்லாத ஈஸ்வர். இல்ல அது அது தப்பு ஆருடம் தான், நான் சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. ஆர்வம் சொல்லதான் சொல்லிட்டேன். ஆருடம் சொல்லுதுன்னு சொல்லு. அப்பதான் நீ ஆமா ஆர்வம். ஆமா கரெக்ட். தங்கச்சி எல்லா மாதிரி இடத்துல கரெக்டா சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியா? கணக்கு நான் சொல்றது பாரு, நீ நான் உனக்கு சொல்றேன், யாரு சொன்னாலும் ஆருடம் சொல்லுதுன்னு சொல்லணுமே தவிர, நான் நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன்னு சொன்னா நீ மாட்டிக்கிட்ட. சரிங்க நீ அதனால செத்து சுதாரி. போயிட்டேன்னா அந்த பாவம் உனக்கு வரும் இல்லையா? சரிங்க அது சொல்லக்கூடாது, திருத்திக்கிறேன். இப்ப என் தங்கச்சி மகன் இங்க இருக்கதா சொல்லல, இல்ல எல்லாருமே என் போதும். பிள்ளைகளா இருக்கிறதுனால சொல்றேன். சரிங்க, நான் சொன்னேன் வாயில வரக்கூடாது. நான் சொல்றேங்கிறது மட்டும் இந்த இடத்துல சொல்லலாம். கிரகம் சொல்லுச்சுப்பா, இப்படி இருக்கு, பார்த்து நடந்துக்கங்க, காலம் இருக்கு, அதை பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா யுவரே. அவ்வளவு. ஆமா, அது இன்னொரு ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிடுவாங்க, எல்லாம் லாம் போட்டு விட்டுருவேன், நடக்கலாம், வரலாம், சரியாகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா சரியாகாதுன்னு தெரியும், ஆனா அது மறைச்சு லாம் போட்டு விட்டுருவேன். எது எடுத்தா லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரோட சொல்லுது, நடக்க முடியாது சொல்லுது. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாவே சொல்ல வச்சிருவேன். முடிஞ்ச வரைக்கும் இப்ப எல்லாம் பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, நெகட்டிவா இருந்தாலும் அதை மறைச்சு லாம் போட்டு விட்டுறது. அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்ட கல்வியானது அதுல நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. நீங்க இப்ப வந்து பார்க்க வர்றாங்க, நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட. நீங்க should be Binu very carefully. Now I am telling to you, all of you, உங்க எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, புதன் கவிப்பிலையோ புதன் நீசமாக இருக்கும் போதோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ஜோசியரவே அவன் சோதிக்கிறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையா சொல்லணும். உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுது, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுது புதன். அப்ப நம்ம எப்படிங்க பலன் சொல்றது? பார்த்து நிதானமா பார்த்து சொல்லணும். அவன் கேள்வியை வச்சு பதில் சொல்லிட்டு அனுப்பிடணும். நீங்க அடிச்சு விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்ப புதன் வந்து நீசமா இருக்கு, புதன் வந்து கவிப்புல இருக்கு. நுட்பமா பலன் எடுக்கிறோம், நோண்டின்னு போக கூடாது, மேலோட்டமா சொல்லி முடிச்சிடணும். சொல்லிட்டேன்னா மாட்டிக்கிருவீங்க. ஒருத்தன் என்கிட்ட ஜாமக்கோல் படிச்சான், ரொம்ப நாளாச்சு, நல்ல பையன், அவனுக்கு இதுவரை கல்யாணம் ஆகல. ஒன்னா போன் பண்ணி, சாமி எனக்கு இதுவரை கல்யாணம் ஆகல, என்னென்னமோ நடத்தி பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை, ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா. டே இப்போ நான் ஜாதகம் பார்க்கணும்னா 1000 ரூபா கொடுறா, அவனுக்கு சொல்லு, ஜாதகம் சொல்றேன் அப்படின்னு. அவன் என்ன சொல்றேன் தெரியுமா, எனக்கு பணம் இல்லை, இப்ப பணம் பார்த்துட்டு வர்றேன், எனக்கு எப்ப கல்யாணம்னு எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டான். இப்ப நம்மளை சோதிக்கிறான் இல்லையா? அப்பதான் ஜாமக்கோள் நமக்கு பலன் போட்டு பார்த்தோம்னா, அவனுக்கு சரியில்லைன்னா உனக்கு நடக்காதான்னு சொல்லி முடிக்க கூடாது, உனக்கு வாய்ப்பு குறைவா இருக்குப்பா பாத்துக்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறணும். உனக்கு கிரகம் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா சொல்லி விட்டுறணும். பாசிட்டிவா போய் நீ பாத்துக்கப்பா, கோயிலுக்கு போப்பா, முயற்சி பண்ணுப்பா, நடக்கும்பா அப்படின்னு சொல்லி ரெடியா. நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்குப்பா, நீங்க பார்த்து அதை செய்யுங்க, கிரகம் உங்களுக்கு சாதகமா இல்ல, அப்படியே இருக்கு, இந்த ஜாமக்கோல் அப்படி சொல்லுது, நான் இருக்கிறத சொல்லிட்டேன்,
அதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஐயா ஒரே டவுட்டு, ரொம்ப பேசிக்கா ஒரு டவுட்டு. இப்ப நம்மளுக்கு கட்டத்துல வந்து 8 ஜாம கிரகம் தான் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு 4 வீடு வந்து ஜாம கிரகம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து உதயம் இருந்ததுன்னா அந்த அதிபதியை தான் எடுத்துக்கணும் இல்லையா ஐயா? ஐயா உதயத்துக்கு வந்து 12 வீடு உண்டு. ஆறுடத்துக்கும் கழிப்புக்கும் உதயத்துக்கு 12 வீடு உண்டு. ஜாம கிரகங்கள் வந்து ஸ்திர ராசியில் பலன் தராதுங்கிறதுனால அந்த காலத்துல எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இல்ல இல்ல, நம்ம நவீன ஜாம உதயம் வந்து உதயம் இருக்கிற ராசியில எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த ராசியா அதிபதியை எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்கு வந்து 12 ராசியும் சொந்தம். சரி, அது உதயத்துக்கோ ஆறுடத்துக்கோ கழிப்புக்கோ 12 பேர் சொந்தம். ஒரு ராசிய இப்போ ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்பராசி இதை பூரா எடுத்துட்டோம்னா இது அங்கங்க தாவியா போகும். உதயமா ஆறுடமா ஜம்ப் ஆகி அப்படி போய் உட்காந்துருமா. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஜாமக்கோளுக்கு மட்டும் 1.5 ராசியா வச்சிருக்காங்க நம் முன்னோர்கள், அப்படிங்கிறத மறக்க கூடாது. எனக்கு ஒரு சந்தேகங்க, ஏன் சிறராசியில வந்து பலன் தராதுன்னு சொல்லியிருக்காங்க? அதுக்கு காரணம் என்ன? அதாவது சரம்னா நல்லா கவனிங்க, சரம் அப்படின்னா இயங்கிக்கிட்டே இருக்கு ராசி. ஸ்திரம்னா இயக்கம் இல்லாதது. உபயம்ங்கிறது இயங்கும் இயங்காமலும் இருக்கும். ஸ்திரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்கிறது. அந்த சரத்து அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இந்த கடந்த காலத்தை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும் பாடுறா, நீ ஜெயிச்சிருவ. ஒரு மனிதன் கடந்த காலத்தை பற்றி நினைத்திருந்தால் நிகழ்காலத்தை துளைத்து விடுவான், எதிர்காலத்தை பற்றி சிந்தித்திருந்தால் நிகழ்காலத்தை துளைத்து விடுவான். அதனால நிகழ்காலத்தை மட்டும் சரத்தை பாரு. ஒருத்தர் மட்டும் வரும்போது சரராசியில் உதயமா இருந்தா வேகமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். உதய ராசியில இருந்தா நிதானமா நடக்கும்னு அர்த்தம். உபயராசியில இருந்தா அது தயங்கி நடக்க போகுதுன்னு அர்த்தம். நிலையில்லாத ராசி உபயராசி. புரிஞ்சா? புரிஞ்சுதீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். Sir, one doubt, sir. Sir, if we take an Arudam, if the Buddhan is in Kavipa, the astrologer must be very careful. Yes. Yeah, okay, thank you, sir. Okay. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், புதன் இஸ் a statement, Mercury is a statement, Mercury is your tongue, Mercury is your speech. If Buddha is in Kavipa, the astrologer must be in trouble. Buddha is astrologer, Mercury is astrologer. Astrologer, Buddha in the Kavipa, astrologer should be careful. Should be careful, yeah. Okay. You can guess what I will say correctly. அப்படின்னு பார்க்கணும். If Arudam is in Kavipa, then what's the role? Arudam and Buddhan. Aruda is the explanation of the Buddha. Not really. Aruda is the explanation. Udaya is our question. Kavipu is our demerits. Problem. Yeah, okay. Loss, demerits, hidden points, something. You cannot touch, you cannot go near. Yeah, if a Kavipa is in Midunam or Kanni, that will also affect Jodhira. உபய ராசியில் கவிப்பு இருக்கும்போது அந்த சம்பவம் மீண்டும் நடக்க வாய்ப்பு இருக்கு. திரும்ப நடக்கிறதெல்லாம் உபயம். ஒரே தடவை நடக்கிறது வந்து எது? சரம். நடக்கிறதுக்கே யோசிக்கிறது வந்து ஸ்திரா.
ஜாமகிரக ஸ்திர ராசியில போனா பலன் கொடுக்காது. அது போய் அதோட சேர்ந்துதான் உதயத்துல சரத்திலையும் உபயத்துல இருக்கும்போது மட்டும்தான் பலன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்ப ராசியை பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சரம் இருக்கு இல்லையா, சரத்தை ஸ்திரத்தை ரெண்டா உடைக்கும் போது அந்த ஸ்திரத்துல பாதி வந்து சரமும் பாதி வந்து என்ன இருக்கு, உபயம். அந்த அதே மாதிரிதான் உபயத்திலையும் பாருங்க, பாதி சரத்தோட இருக்கும், பாதி ஸ்திரத்தோட இருக்கும். ஐயா அந்த காலத்துல இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. உபயராசி ஏன் ரெண்டுன்னா, அந்த சரத்தினுடைய வேலையும் ஸ்திரத்தினுடைய வேலையும் அங்க இருக்குன்னு அர்த்தம். நிலையானதும் உண்டு, நிலையற்ற தன்மையும் உண்டு அப்படிங்கிறத இருக்கணும். சரம்னா வளர்ச்சி, ஸ்திரம்னா நிலையான, உபயம்னா நிலையற்ற. ஒருத்தர் வந்து உதயத்துல உதயம் வந்து உபயராசியில இருக்கு. 8ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வருது, ஒரு பொருளை காணாமனு வர்றான். 8ஆம் அதிபதியே குருவா இருக்கு, ஏதோ 8ல வந்து குரு இருக்கு, தங்கத்தை காணாமனு வர்றான், திரும்பவும் காணாம போகும்னான்னு எச்சரிக்கை விடுங்க. இப்ப எனக்கு கவிப்புல ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ வந்து மகரத்துல வந்து 283 டிகிரியில செவ்வாய் இருக்காரு. கவிப்பு வந்து 10 டிகிரியில இருக்கு. 283 டிகிரியில செவ்வாய் இருக்காரு மகரத்துல. ஆமா. கவிப்பு 7 டிகிரியில இருக்காரு. குரு வந்து 238 டிகிரியில விருச்சகத்துல இருக்காரு. இப்போ கவிப்பு வந்து குருவை கவிப்பாருங்களா மாட்டாருங்களா? குரு எங்க இருக்காரு? குரு வந்து விருச்சகத்துல 238 டிகிரியில இருக்காரு. சரி, இப்ப கவிப்பு வந்து குருவை கவிப்பாருங்களா இல்லையா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, கவிப்பு வந்து எப்படி போகும்? கவிப்பு வந்து ஜாமக்கோல் மாதிரி தாங்க ஐயா வருது. அதுவும் அப்ப ரிவர்ஸ் தானே போகுது. ஆமா, ரிவர்ஸ் போனோம்னா எந்த கவிப்பு எந்த டிகிரில இருக்கோ அதுல இருந்து அப்படியே பின்னாடி தானே போகும். ஆமாங்க ஐயா. அப்படியே வந்தா அப்ப குருவை வந்து 48 டிகிரிக்குள்ள இருக்கும்போது கவித்துரும்ல. இல்ல இப்ப நீங்க சொல்ற கணக்கு நான் உள்வாங்கல, நீங்களே உள்வாங்கி சொல்லுங்க. ஒரு ராசிக்குள்ள நல்லா கவனிங்க, ஒரு ராசியை மட்டும் சொல்லுங்க, எந்த ராசியில் கவிப்பு இருக்கு? மகரத்துல 7 டிகிரில இருக்குங்க ஐயா. மகரத்துல 7 டிகிரியில கவிப்பு இருந்துச்சுன்னா மகரத்துல இருந்து 7 டிகிரி இருந்து அந்த கவிப்பானது எங்க வர கவிக்கும்? குரு வந்து 238 டிகிரில இருக்காரு. கேட்கிற கேள்வி சொல்லுங்க. இந்த மகரத்துல இருக்கிற 7 டிகிரியில மகரத்துல இருந்தா இந்த மகர ராசியில இருந்து ரிவர்ஸ். ஐயா மகரம் அந்த 30 டிகிரிக்குள்ளதான் கவிக்கும். நான் என்ன சொல்றேன், மகரத்துல 7 டிகிரியில இருக்கு கவிப்பு. சரி, மகரத்துல இருந்து அதனுடைய போக்கு எந்த ராசிக்கு போகும்? தனுசு போகும் ஐயா. 7 டிகிரியில போகுமா? ஆமா. இந்த 7 டிகிரி வரை இது ஒரு வீடா? ஆமாங்க. சரி, இப்ப மகரத்தில் 7 டிகிரி இருக்குன்னா நல்லா பாருங்க, மகரத்தில் 7 டிகிரி இருக்கு. ஆனா இந்த கவிப்பு இங்க இருந்து இங்க 7 டிகிரி வந்து அது 30 டிகிரியா? ஆமா. சரி, இந்த 7 டிகிரிக்கு எடுத்து இங்கிட்டு போகணும்னா எங்க போகணும்? விருச்சகத்துக்கு போகுமா? அதான் வீதி மாதிரி இருப்பீங்க 5 நிமிஷத்துல அப்படி போகும். அதான் இல்ல போகாது. அடுத்து 5 நிமிஷம் கழிச்சுதான் இங்க போகும். ஆமா. அடுத்து 5 நிமிஷம் ஆனோடனே எதுக்கு போயிரும்? மகரத்துக்கு போயிரும். மகரத்துல போய் விருச்சகம் 7 டிகிரி வரைக்கும் போகும் இல்லையா? இல்லைங்க, எனக்கு என்ன இருக்குன்னா அது வீதி மாறும்போது மறுபடியும் கைப்பு வேற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிரும்ல. அதே இடத்துல கவிப்பு குரு எங்க இருக்காரு? விருச்சகத்துல இருக்காரு இல்லையா? இப்ப ஐயா ஒரு சின்ன அந்த போர்டுல போடுங்க, மகளுக்கு புரியும். நல்லா கவனி பாருங்க. விருச்சகத்தில் கவிப்பு குரு எத்தனை டிகிரில இருக்காரு? ஐயா சொல்லுங்க. 238 டிகிரில இருக்காருங்க ஐயா. 35 200 எத்தனை? அந்த 30 டிகிரிக்குள்ள எத்தனை இருக்காருன்னு சொல்லுங்க. 2 டிகிரில இருக்காரு. எத்தனை டிகிரில இருக்காரு? 2 டிகிரில இருக்காரு. விருச்சகத்தில் எத்தனை டிகிரில இருக்காருன்னு போடுங்க. 28 டிகிரில இருக்காரு. எத்தனை டிகிரில இருக்காரு?
28. 28 ஐயா டிகிரினா ரிவர்ஸ்ல சொல்லுங்க, அவர் ரிவர்ஸ்ல போறாரு. இல்ல குரு வந்து அங்க எந்த டிகிரில இருக்காருன்னு பாருங்க. 2 டிகிரிங்கய்யா, 2 டிகிரிங்கய்யா. 2 தனுசுல இருந்து டிகிரில உள்ள வராரு. 2 டிகிரில குரு 28. இருக்காருன்னா குரு அப்படியே என்ன செய்வாரு, அவர் ரிவர்ஸ்ல போவாரு இல்லையா? ஆமா ஆமாங்கய்யா. இந்த 2 டிகிரில இருக்கிற குருவுக்கும் இந்த கவிப்பு இருக்கிற டிகிரிக்கு எத்தனை டிகிரி இருக்குன்னு பாருங்க. 30. ஏன் இங்க 28 டிகிரி 69 42 டிகிரி. டிகிரி வரைக்கும் இருக்குங்க. 40 42 32. டிகிரி வரைக்கும். மகரத்துல 7 டிகிரில இருக்கு, இது ஒரு 30 டிகிரி இருக்கு, 37, இது ஒரு 28. எத்தனை டிகிரி இருக்காப்பா? 37 40 ஒரு டிகிரி வருது. 37 ஒரு 28 65 வருதுங்க. 65 65 வருதுங்க. டிகிரில இருக்காரு. யாரு? குரு. 30, குரு 32. 65 டிகிரி இருக்கும்போது எப்படியா கவிப்பாரு? அதான் கவிக்க மாட்டாருன்னு நானும் சொல்றேன். கவிக்க மாட்டாரு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, எப்பயுமே ஒரு ராசி கட்டத்துல 30 டிகிரி தான் உதயம் ஆருடம் கவிப்பு போய்கிட்டே இருக்கு. அது ஏதோ தொட போகுதுன்னு வேணா பாத்துக்கலாமே தவிர அது கவிக்கலாம் ஆனா வாய்ப்பு இல்லைங்க. இதை நகரும் போது அது நகர்ந்து ஓடி போயிடும். ஆமா வீதியே மாறிடும். அது கவிப்பு வேற எங்க போகுது அடுத்த. போயிட்டே இருக்கும். ஐயா அப்ப வந்து கவிப்பு வந்து அப்ப 30 டிகிரி வரைக்கும் தான் கவிக்குங்களா ஐயா? ஆமா, அதுக்கு அது வேலையே 30 டிகிரிக்குள்ள தானே அது வேலையாகும். அப்ப இதுல 7 தாண்டி இருக்குனாக்கா வேற பக்கம் போயிருந்தா தனுசுல வந்து 23 டிகிரி வரைக்கும் போகும் அதோடைய கதிரு. ஐயா அப்படி சொல்லக்கூடாது. மகரத்துல 30 டிகிரி தான் கவிப்பு கவிக்குது வரைக்கும் தானே இருக்கும். இல்லைங்க எப்ப மகரத்தை விட்டு இப்ப மாறி போகுது. இன்னும் 7 டிகிரி தான் இருக்கு. இன்னும் 7 டிகிரி முடிஞ்சுச்சுன்னா அது தனுசுக்கு வந்துடும். தனுசுக்கு வந்துரும் சொல்லக்கூடாது. இல்ல அப்படி புரிஞ்சுக்க கூடாது. தனுசுக்கு வருதுன்னு சொல்லக்கூடாது. தனுசுல ஒரு கிரகமோ சம்பந்தப்பட்ட காரகமோ பாவமோ இருந்தா கவிப்பை நோக்கி போகுதுன்னு சொல்லணும். தவிர்த்துக்கு வந்து கவிப்பு வராது. கைப்புல மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். கைப்பை தொட போது ஒரு பிரச்சனைக்குள்ள தொட போகுதுன்னு அர்த்தம். அது வந்து சம்பந்தப்பட்ட கிரகம் இருந்தா மட்டும்தான். குரு தனுசுல 10 டிகிரி இருந்தா கவிச்சிடும். ஐயா குரு தனுசுல 10 டிகிரி இருந்தா மகரத்துல 7 டிகிரி இருக்கிற கவிப்பு வந்து கவிச்சிடும். இப்ப குரு வந்து இப்ப தனுசுல இருக்காரு, இப்ப 240 டிகிரில இருக்காருன்னா கவிச்சிரும். 10 டிகிரி சொல்லுங்கய்யா. சொல்லக்கூடாது. அந்த இடம் அப்படி தப்பி புரிஞ்சு கூடாது. குரு சம்பந்தப்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்ட வருதுன்னா அது வந்து பிரச்சனைக்குள்ள இருக்கு, கவிப்பை நோக்கி போகுது அல்லது கவிப்பு குருவை நோக்கி வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். கவிப்பு மகரத்தை தாண்டி போகாது. அப்ப ஐயா நான் சொல்ல சரியா? கவிப்பு வந்து தனுசை நோக்கி வர்றாரு. தனுசு 7 டிகிரி வரைக்கும் யாராவது இருக்காரோ அவளை பூரா சாப்பிட போறாரு பாம்பு. 10 தலை நாகம் சாப்பிட போகுது. அப்ப மகரத்தை தாண்டி கவிப்பு வந்து மத்த கட்டத்தை போய் தாக்காது. அந்த 7 டிகிரியோட நின்னுக்கும். கண்டிப்பா தாக்காது. ஆனா அதோட வாடகை ஆமா அது சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கா? சரி ஓகே. இப்போ வந்து செவ்வாய் வந்து இப்ப 283 டிகிரில இருக்கு. இப்ப செவ்வாயை தாண்டி கவிப்பு வந்துருச்சு. இப்ப செவ்வாய் பாதிக்கப்படுங்களா? பாதிக்கப்படாது. படாது. அப்ப கவிப்பு ஏதாவது ஒரு கிரகத்தை கண்டிப்பா கவித்தாகணும் இல்லைங்க. இப்ப யாரும் கவித்து இருக்கு. ஒரு வண்டி முன்னாடி போயிருச்சு, பின்னாடி வர்ற வண்டி வந்து வண்டியை போய் முன்னாடி வர வண்டி முட்டிருமா? முட்டாது, பார்க்க முடியாது. இப்ப கவிப்பு வந்து ஏதாவது ஒரு கிரகத்தை எப்படி இருந்தாலும் கவிச்சிடும்ல எப்பயுமே ஆர்வத்துல. எல்லைக்குள்ள இருந்தாதான் கவிக்கும். அதுக்காக போற போல எல்லாம் கவிக்காது. அந்த அதுக்கு சுற்றி எல்லைக்குள்ள எது இருக்கோ அதான் கவிக்கும். அதாங்கய்யா இப்ப வந்து எந்த கிரகமே கவிக்கப்படலன்னு சொல்றீங்களா? கிரகமே கவிக்கல, அந்த பாவம் கவிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் பாவம்னா 7ஆம் பாவம் கவிப்புல இருக்கு, அது கிரகம் இல்ல. அந்த அந்த கவிப்புக்குரிய கிரகம் எங்க இருக்குன்னு பாக்கணும், அல்லது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாக்கணும். ஐயா சரியா? பாவ கவிப்புல இருக்குன்னு அர்த்தம். ஆமா அந்த பாவம் பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே. அப்ப வந்து கிரகத்தையே கவிக்காமலே பாவத்தை மட்டும் கவிக்கும். அந்த மாதிரி இருக்கும். பாவத்துல பிரச்சனை இருக்கு. 7ஆம் பாவம்னா அப்ப நண்பர்களுக்குள்ள இருக்கு, இல்ல மனைவிக்குள்ள இருக்கு, கூட்டாளிக்குள்ள இருக்கு, அது சம்பந்தப்பட்ட கிரகம் எங்க இருக்குன்னு பாத்துட்டு அப்புறம் பலனுக்குள்ள போகணும். சரி சரி சரி. ஓகே வெரி குட். ஒவ்வொருத்தரும் ஐயா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு அவருடைய வீடியோ ஓபன் பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொருத்தரும். ஐயா நான் சொல்றேங்க ஃபர்ஸ்ட், நமக்கு எப்பயுமே வகுப்பு சேர்த்துட்டாங்க. சொல்லு, முத வீடியோ ஓபன் பண்ணி சொல்லு. ஐயா நான் வண்டியில வந்துகிட்டு இருக்கேன், இருட்டுக்குள்ள இருக்கேன், நான் இப்ப தெரியாது. நான் தனியா வீடியோ ஓபன் பண்ணாத. ஆமா நான் பக்கத்துல ஆளுகள் வேற இருக்காங்க, நண்பர்கள் கூட்டத்தோட இருக்கேன். வகுப்பு எப்பயுமே நம்ம வகுப்பு எப்பயுமே சிறப்பு தாங்க. எனக்கு இப்ப இதுல ஒரு புதுசா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இந்த கவிப்பை பத்தி.
நான் ஏற்கனவே ஒண்ணு புரிஞ்சு வச்சிருந்தேன். இப்ப அவங்க கேள்வி கேட்க இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட். ஐயா வணக்கங்க ஐயா. ஆ, வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. யாரு ரொம்ப நாளா பேசுறது? ஜாமக்கோல் கத்துக்கணும் ஆர்வம். இதுல பேரை சொல்லி சொல்லுங்க. நான் இந்த ஊரு, இந்த பேரு இதெல்லாம் கத்துக்கிட்டேன். எப்படி கண்ணன் பேசுறேங்க ஐயா. இந்த வகுப்புக்கு எப்படி வந்தீங்க, என்ன வரீங்கன்னு சொல்லுங்க. நான் கடலூர் மாவட்டம் கண்ணன் பேசுறேங்க ஐயா, ஆ, பண்ருட்டில இருந்து. ம், நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்றேன். நிறைய அடிப்படை விஷயங்கள்லாம் நீங்க ஓப்பனா யூடியூப்லயே போட்டுருக்கீங்க. ம். அதை பார்த்து கத்துக்கிட்டு தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணி வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்க யூடியூப் மூலியமாவே சொல்லி கொடுத்துட்டீங்க. இல்ல, இந்த வகுப்புல உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க ஐயா. ம். ஜாமக்கோல்ல இருந்தா நிறைய விஷயங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. பலன் சொல்ற அளவுக்கு இனிமே பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 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 சொல்றேன். ஐயா ம். ஐயா நான் ரவி ஓசூர் ஆ, பேசுறேன். சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நான் வந்து பாரம்பரிய ஜோடி தான் கத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாமக்கோலும் கொஞ்சம் கத்துனேன் ஐயா. அப்புறம் உங்களோட யூடியூப் பார்த்துட்டு ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. அது ஒரு புதுமையாக ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. ஸோ நான் சேர்ந்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 300-400 விதிகளாக சொல்லியிருப்பீங்க கிட்டத்தட்ட. அவ்வளோ அதாவது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம வந்து ஈஸியா ஒரு அப்ளை பண்ணக்கூடிய லெவல்ல, அதே மாதிரி ஒரு தெய்வீக அம்சமோட அந்த ஒரு ஒரு குரு அனுகிரகம்ன்றது டெஃபினட்டா அந்த அந்த உங்களோட கிளாஸ்ல இருந்து அது டெஃபினட்டா எனக்கு அப்படியே வந்தது. அந்த இந்த நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு சமூக இதுக்கு பயனுக்காக யூஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். மிகவும் நன்றாக இருந்தது. ரொம்ப பயன்பெறுவார்கள் இது படித்தவர்கள் என்று நான் நம்புறேன் ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்து சொல்லுங்க. மத்தவங்க சொல்லி தரதை விட ஒரு ஸ்கூல் வாத்தியார் சொல்லி தர மாதிரி, குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி புரிய வைக்கிறீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து சரி, அடுத்த வகுப்பு வந்து ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி கோர்ஸ். இதுல யாராவது விருப்பம் உள்ளவங்க வந்து இதை விட நம்ம தெளிவான அந்த பாயிண்ட்ஸ் சொல்லி இதுதானா ஜாதகம், இப்படியெல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு வியப்பை ஊட்டுற அளவுக்கு அதில் சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கேன். என்னுடைய இந்த பல ஆண்டுகளுடைய அனுபவத்திலையும் பல நண்பர்களுடைய தொடர்புகளையும் அது இருக்கு. அதை சேர்றவங்க யாராவது விருப்பம் இருக்கா? சேர்ந்தவங்களை விட்டுருங்க, சேராதவங்க மட்டும் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க? திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அப்படிங்களா? சரிங்க, ஓகே. சரிங்க, நான் பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்களா? ஆமா, சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை அந்த குரூப்ல சேர்க்கணும், அதுக்காக. சரிங்க சரிங்க, என்ரோல் பண்ணிடுங்க. நான் மண்டேல இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. யாரு? பிரசாத்தா? ஆமாங்க ஐயா. பிரசாத் கோவை. ஆமாங்க ஐயா. சரி, வேற யாரு? எப்படிங்க மற்றதுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலா ஃபாலோ படிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன மேஜர் டிஃபரன்ஸுங்க? எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட். அதனால நானும் ஒன்றும் பேசலைங்க. எதா இருந்தாலும் ஒன்ஸ் அது உள்ள போய் பார்த்து அப்டேட் ஆனதுதான் நமக்கு நல்லது. நிச்சயமா விலை மதிப்புக்கு இல்லாததா இருக்கும். இல்லாத ஒரு வேற யாரும் சேர்றாங்களா இதுல? யாரும் இது என்ன 2 months வருதுங்களா? அது 2 மாசம் போக முடியும். சரி சரி, ரைட், ஃபாலோ பண்ணிக்கலாங்க. சரி, நீங்க என்ரோல் பண்ணிடுங்க, பாத்துருக்கேன். நான் மண்டேல பாத்துறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க. இது ட்ரை பண்ணி பாக்குறேங்கய்யா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட படிக்கிறது. இதுதான் ஜாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி இருக்குன்னா லைவா நம்மளே வந்து நம்ம பிசினஸ் ஃபீல்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணி பாக்குறேனுங்க.
அது எந்த அளவுக்கு அது ட்ரெயின் அப் ஆகி டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கு இதுல. கொடுத்தாச்சு, நீங்க அதை சரிங்க அப்படியே டெவலப் பண்ணுங்க. சரிங்க. ஓகே வாழ்க ஓகே. வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி.